வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு கம்பு தோசை. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பச்சை பயிறு, 1/4 கப் கம்பு, கருப்பு உளுந்து 1/4 கப், 1 ஸ்பூன் வெந்தயம். நெக்ஸ்ட்டு இப்போது இட்லி அரிசியை நல்லா 4 மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறணும். இட்லி அரிசியை மட்டும் ஊற வைங்க. அரிசி நல்லா ஊறின பிறகு அதோட பச்சைப்பயிறு, கம்பு, கருப்பு உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் அரிசியோடு சேர்த்து நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு வழுவழுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்ச மாவு ஒரு 5 மணி நேரத்துக்கு வெளியவே வச்சுருங்க. அப்புறம் 5 மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். நல்லா மாவு உப்பி, இப்போ மாவு நல்லா உப்பி வந்துருச்சு. இதுதான் தோசைக்கு கரெக்டான பதம். இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை பதத்துக்கு இருக்கணும் மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா திக்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா தண்ணி விட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போது நம்ம தோசை தவாவை அடுப்பில் வச்சு தவா சூடானதும் அதில் மாவு ஊற்றிக்கலாம். இந்த தோசை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம ஆப்ப மாதிரி ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தின்னாக ஊற்றினா நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நம்ம மூடியை போட்டு மூடிடலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த திறந்து பார்த்தீங்களா, பார்த்தா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறு தோசை, மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சை பயிறு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கம்பும் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அடிக்கடி இந்த மாதிரி தோசையை நம்ம நார்மல் தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.